1970ஆம் ஆண்டில் டானா என்ற ஒரு நர்சிங் மாணவி தனது தாயாரிடமிருந்து ஒரு பழைய ரேகிடி அன் வகை மெத்த பொம்மையை பரிசாக பெற்றாள். அவளும் அவளது அறை தோழியும் அந்த பொம்மையை தங்கள் அறையில் வைத்திருந்தனர். அதனை பெற்ற பிறகு விசித்திரமான சம்பவங்கள் தொடங்கின. அந்த பொம்மை அறையில் ஒரு இடத்தில் வைக்கப்பட்டால் பிறகு வேறு இடத்தில் இருந்தது. ஒருமுறை அது முழு வீதியில் நிமிர்ந்த கட்டிடத்தில் அமர்ந்திருந்தது. அடையாளம் தெரியாத எழுத்துகள் ஹெல்ப் மீ ஹெல்ப் லூ ஒரு காகிதத்தில் எழுதி கிடைத்தன. ஆனால் அந்த வீட்டில் அப்படி எழுதும் வகையான காகிதம் எங்கும் இல்லை. டானாவின் நண்பன் லூ அந்த பொம்மையை சோதிக்க முயன்றபோது அவன் மீது திடீரென தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்பட்டது. அவன் மார்பில் நகங்கள் போல் நறுக்குகள் இருந்தன. இதையடுத்து அவர்கள் ஒரு மீடியம் மூலம் விசாரிக்க அனபெல் ஹிகின்ஸ் என்ற சிறுமியின் ஆவி அந்த பொம்மையில் இருப்பதாக கூறப்பட்டது.